கொண்டாலும் அல்லாஹுடைய பார்வையில இது மிகப்பெரிய கோழைத்தனம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு இடத்துல கத்தி இருக்கு, ஒரு இடத்துல துப்பாக்கி இருக்கு, ஒரு இடத்துல ஆயுதம் இருக்கு, அதை கொண்டு ஒருவன் சண்டை செய்கின்ற பொழுது அவன் பலமுள்ளவனா என்று கேட்டால் கிடையாது. அந்த சண்டையிலையும் அவன் பொறுமை காத்து, நான் சண்டை செய்வதற்காக வரவில்லை, நான் பொறுமை மிக்கவன், நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்லி யார் பொறுமையை கடைபிடிப்பார்களோ அவர்கள் தான் பலம் உள்ளவர்கள், அவர்கள் தான் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள். ஒரு கையில ஆயுதத்தை வைத்துக் கொண்டு ஊர்ல உள்ள எல்லாரையும் பயமுறுத்துறதுனாலயோ அல்லது ஊர்ல உள்ள எல்லாரையும் காக்கா குருவி கொண்டு சுடுவதனாலேயோ அந்த சுட்டவர்கள், அந்த தீவிரவாதிகள் ஒரு பெரிய பலமிக்கவர்களாக தங்களை நினைத்துக் கொண்டால் அது அவர்களுடைய முட்டாள்தனமும் அறியாமல் அதுல நிறைய புகுந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்குள்ள அந்த பலத்தை ஒரு காலமும் நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே பலவீனமாக காட்டிக் கொள்ள வேண்டாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு முஸ்லிம் வீரம் என்று சொன்னால் எப்படிப்பட்டதாக நினைத்துக் கொண்டார் என்று சொன்னால், தெருக்களில் வீதிகளிலே வாகனங்களிலே போகின்ற பொழுது கடுமையான முறையில வீலிங் செய்வது, முன் டயரை தூக்குறது, பின் டயரை தூக்குறது, இது ஒரு வீரம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க வாலிபர்கள். அப்படி இல்லான்னு கேட்டீங்கன்னா எங்கேயாவது கடைகள்ல போய் ஏதாவது சாமான் வாங்கிட்டு அதுக்கு காசு கொடுக்காம காசு கேட்டா கடைக்காரன் அடிக்கிறது, இல்ல எங்கேயாவது ஒரு பிரியாணி கடையில போய் பிரியாணியை சாப்பிட்டு அவன் காசு கேட்டா அவனை அடிக்கிறது, ஊர்ல ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு தாதா வேலையை பார்த்துக்கிட்டு தன்னுடைய பலத்தை தவறான வழியில ஒருவன் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், இப்படிப்பட்டவனை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், இவன் ஆக பெரிய கோழை, இவன் ஆக பெரிய பலமிக்கவன் அல்ல, இவன் ஆக பெரிய மோசமானவன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், ஒரு முஸ்லிம் எல்லா காலத்திலேயும் கோபத்தை கையாளுவது அவனுக்கு சிறந்தது அல்ல. ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு நல்ல உபதேசம் செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபுல் கலப அப்படின்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடுத்த கணம் அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க. 3 முறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க, இஜ்தனிபுல் கலப, கோபத்தை விட்டு விடுங்கள். 2 வார்த்தை தான். இன்னைக்கு டாக்டர் சொல்றதை நாம கேட்கிறோம், பெருமானார் 2 வார்த்தையை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஒரு மனிதன் கோபப்படுவதனால் அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பலகீனம் அடைகின்றன. கோபப்படும் போது ஒரு ஜோஷ் இருக்கும், ஒரு ஆம்பளத்தனம், ஒரு வீரம் இருக்கும். ஆனா கோபப்பட்டதற்கு பின்னால் அந்த உடல் ஒரு அபாயத்தை நோக்கி, ஒரு பலகீனத்தை நோக்கி போகும் என்பதாக அன்றைக்கு பெருமானாரும் சொன்னார்கள், இன்றைக்கு மருத்துவர்களும் சொல்லுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் முஃமின்களே, கோபம் என்பது ஒரு முஃமினை எந்த காலத்திலும் வாழ விடாது. கோபம் என்று ஒரு முஃமினை எந்த காலத்திலும் வீரமிக்கவனாக ஆக்கி விடாது. எல்லா நிலையிலையும் ஒரு பொறுமையாளியாக, ஒரு பொறுமை மிக்கவனாக நாம் வாழ பழகி கொண்டால் நம்மை பார்த்து பெருமானார் சொல்லுகிறார்கள், இவர்கள் தான் பலமிக்க முஸ்லிம்கள். அந்த ஜம்மு காஷ்மீரில் இந்த பல்காம் என்ற பகுதியிலே 4 சுற்றுலா பயணிகள் ஒரு தீவிரவாதி கிட்ட மாட்டிக்கிறாங்க. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற அந்த செய்தி. அந்த மாட்டிக்கொள்கின்ற பொழுது ஒரே ஒரு குதிரை சவாரி தொழில் செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமியை சேர்ந்தவர், அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சையது ஆதில் ஹுசைன். நீங்க பாருங்க, 3 பேர், சையது ஆதில் ஹுசைன், 3வது பேர் ஹுசைன். இந்த ஹசன் ஹுசைன் யார் யாரெல்லாம் பேர் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஷஹீதுக்கு சொந்தமானவங்க என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குதிரை சவாரி செய்யக்கூடியவர் 4 சுற்றுலா பயணிகள் தீவிரவாதி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க, அவங்களை விடுவிக்க இந்த குதிரை சவாரி செய்யக்கூடியவர் அவங்கள்ட்ட கேட்கிறார், அவங்கள விட்டுடுங்க, ஒண்ணும் செய்யாதீங்க, அவங்க அறியாத மக்கள், சுற்றுலாவுக்கு வந்தவங்க. அப்படி பேச்சுவார்த்தையில பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது கையில் இருந்த ஆயுதத்தை பறிப்பதற்காக இந்த குதிரை சவாரி செய்யக்கூடியவர் சையது ஆதில் ஹுசைன் என்பவர் அந்த ஆயுதத்தை பறிப்பதற்காக முயன்றார். உடனே கையில் இருந்த அந்த தீவிரவாதி அந்த துப்பாக்கியால் அந்த குதிரை சவாரி செய்யக்கூடிய சையது ஆதில் ஹுசைனை, முந்தா நேற்று வரைக்கும் உயிரோடு இருந்தார் இந்த உலகில், அவருக்கும் குடும்பம் இருக்கு, அவருக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவருக்கும் துன்யாவுடைய ஆசை மோகம் எல்லாம் இருக்கு. ஆனால் அவர் செய்யக்கூடிய தொழிலுக்கும் அவர் அந்த தீவிரவாதி கிட்ட எதிர்த்து அந்த விதத்துக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா நிலையிலையும் நாம வெட்கப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு குதிரை சவாரி செய்யக்கூடிய இடத்துல எப்பேற்பட்ட வீரம் பாருங்கள். அவன் கையில ஆயுதம் வச்சிருக்கிறான், நாம் ஏதாவது கொஞ்சம் மாற்றமா நடந்தா நம்மள அவன் சுட்டுடுவான் என்ற பயம் இல்லாம, கொஞ்சம் கூட ஒரு அச்சம் இல்லாம, தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தன்னை நம்பி வந்தவர்கள், தன்னை நம்பி வந்த வாடிக்கையாளருடைய உயிர் போய்விடக் கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக அந்த எதிரிடம் போராடுகிறார். அவனும் ஒரு முஸ்லிம் தான்.
கையில ஆயுதம் ஏந்தின ஒரு முஸ்லீம் தான், போராடக்கூடிய முஸ்லீம் தான். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கையில ஆயுதம் வச்சிருக்கிறான் பாருங்க, அவெல்லாம் உண்மையான முஸ்லீமே கிடையாது. முஸ்லீம் என்ற போர்வையில அங்க சுற்றுலாக்கு வந்த எல்லா சுற்றுலா பயணிகள்கிட்டையும் நீங்க எல்லாம் முஸ்லிம்களா இல்ல இந்துக்களா, நீங்க இந்துக்களா இருந்தா நீங்க முஸ்லிம்களா இருந்தா விலகிடுங்க, நீங்க இந்துக்களா இருந்தா களிமா சொல்லுங்க, குர்ஆன்ல இருந்து 2 ஆயத்தை ஓதி காமிங்க. இந்துக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க பேப்பர் முடிக்கும் பொழுது கையில் இருக்கிற ஆயுதத்தை என்ன செய்யறான், குறிப்பா ஆண்களை மட்டுமே டார்கெட் செய்து எல்லாரையும் சாகடிக்கிறான். யோசித்து பாருங்க, இந்த இடத்துல பெற்றோர்களுடைய பங்களிப்பு ஆக உயர்ந்தது. ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை அவன் தீவிரவாதி ஆவதற்கு முன்னால் அல்லது அவன் ஒரு வீரமிக்க பலசாலியா ஆவதற்கு முன்னால் வளர்ப்பு சரியாக இருந்தால் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள். அந்த தீவிரவாதிகளே ஒரு கட்டத்தில் பயங்கரவாதிகளாக மாறுவதற்கு காரணமும் அவருடைய பெற்றோர்களும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய கேவலமான ஒரு மத வெறியும். இஸ்லாமிய மார்க்கத்துல தீவிரவாதம் எங்கேயுமே கிடையாது. தீவிரவாதம் இஸ்லாம் போதிக்கிறதா, இஸ்லாம் வரவேற்கிறதான்னு பார்த்தா எந்த காலத்திலும் தீவிரவாதத்தை இஸ்லாம் வரவேற்கவே இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் ஆக ரொம்ப தூரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க சஹாபாக்களோட. ஒரு யூத ஜனாசா பெண்மணி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எந்திரிச்சு நின்று மரியாதை செஞ்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு யூத பெண்மணிக்காக நீங்கள் எதற்காக எந்திரிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மையத்தான அந்த உடம்பை பார்த்து அதுவும் ஒரு உயிர் தானே, அதுவும் ஒரு உயிர் தானே, அதுக்கு மரியாதை செய்வது என்னுடைய கடமை அல்லவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே வாழும் பொழுது பிற மதத்தினுடைய பிரேதம் போனாலும் கூட கண்ணியம் செலுத்திய ஒரு மனிதர். அப்படிப்பட்ட தலைவருடைய உம்மத்தில் வந்தவர்கள் எப்படி தீவிரவாதிகளா இருப்பார்கள்? இவர்கள் உருவாக்கப்படவில்லை, இவர்கள் உருவாகவில்லை, இவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். தீவிரவாதிகள் என்பது உருவாக்கப்படுகிறார்கள். அவர்கள் சிந்தனைகளை தப்பான விஷயங்களை புகுத்தி, அவர்கள் சிந்தனைகளை தேவையில்லாத வன்மங்களை புகுத்தி, அவர்கள் சிந்தனையிலே ஒரு மிக மோசமான ஒரு விஷமத்தை புகுத்தி இஸ்லாமியருடைய பெயரை வைத்துக் கொண்டு முஸ்லிம்களுடைய போர்வைக்குள்ளே என்ன செய்கிறார்கள், மத கலவரத்தை உண்டாக்குவதற்காக இது போன்ற தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். நமக்கான பாடம், அந்த குதிரை சவாரி செய்யக்கூடிய சையீதா ஹாஜிர் ஹுசைன் மிகப்பெரிய ஒரு போர் வீரர் என்று சொல்லலாம், ஒரு ஷஹீத் என்று சொல்லலாம், ஒரு ஆன்மீக அழகன் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பயணிகளுக்காக தன் உயிரை பயணம் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வீரமிக்கவர்களாக நாம் வர வேண்டும். இப்படிப்பட்ட அஞ்சா நெஞ்சம் கொண்ட முஸ்லிம்களாக நாம் உருவாக வேண்டும். நாம் தொழில் செய்யக்கூடிய காலங்கள், நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும், அபாயத்தை நோக்கி நாம் இருந்தாலும் நம்மை நம்பியவர்களை நாம் பாதுகாப்பது நம்முடைய கடமை. அவர் நினைச்சிருந்தா அப்படியே விட்டுட்டு ஓடி இருக்கலாம், தன் உயிரை பாதுகாக்க, தன் பொட்டாட்டி பிள்ளையை பாதுகாக்க ஓடி இருக்கலாம், கிடையவே கிடையாது. அந்த நேரத்திலும் தன்னை நம்பி வந்த வாடிக்கையாளர் பாதுகாக்கிறார் என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, அவர்களுடைய பெற்றோர்கள் மிக அற்புதமாக வளர்த்திருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் நம்முடைய மஹல்லாக்களில் இது விடுமுறை நாட்களாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைங்க நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு